பொன் மாலை பொழுது, இது ஒரு பொன் மாலை பொழுது. வணக்கம் நண்பர்களே. கதை என்பது வாழ்க்கையினுடைய தவிர்க்க முடியாத ஒரு அம்சமாகும். நாமும் வார வாரம் கதைகளை பேசிக்கொண்டிருக்கிறோம். நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து கேட்போம். ஒரு சின்ன நகைச்சுவையோடு ஆரம்பிக்கலாம். ராத்திரி 9 மணி ஆயிடுச்சு. அப்பா இன்னும் வீட்டுக்கு வரல. குட்டி பையன் அம்மாட்ட கேட்குறான், அம்மா ஒரு கதை சொல்லுங்கம்மான்னு. வீட்டுக்காரன் வீட்டுக்கு வரல என்ற கோவத்தில் இருக்கிற அம்மா சொல்கிறாங்க, இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் பொறு, உங்கள் அப்பா வந்துட்டு கதை கதையாக சொல்லுவான் பாரு. அந்த மாதிரி கதையை தவிர்க்க முடியாத ஒரு அம்சம் அல்லவா? தொடர்ந்து கேட்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் நான் பார்க்க போகும் கதை மழையில் நனைந்த பெண். மாலை 5 மணிக்கே வானம் இருட்டாக ஆரம்பித்து விட்டது. பிரான்ச்சில் இருந்தவங்களாம் ஆல்மோஸ்ட் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஃபாரின் ரெமிட்டன்ஸ் ஏதோ டேலி ஆகிறதுனால மேனேஜர் என்னை உட்கார வச்சிட்டாரு. நான் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு இப்போ தான் ப்ரொஃபஷனல் ஆஃபீஸராக செலக்ட் ஆகி இந்த பேங்க்கில் வந்திருக்கேன். கொஞ்சம் வேலை தெரியும், கம்ப்யூட்டர் தெரிஞ்ச பையனால் என்னை எப்போவுமே உட்கார வச்சுட்டார் மேனேஜர். அன்றைக்கும் அதே மாதிரி தான். 6 மணிக்கு ஆல்மோஸ்ட் பிரான்ச்சே காலி ஆகிடுச்சு. நான், மேனேஜர், பியூன் தங்கராஜ் 3 பேர் மட்டும்தான் இருக்கிறோம். 6 மணிக்கு நல்ல மழை ஆரம்பிச்சிச்சு. 7 ஆச்சு. மழை விட்ட பாடம் இல்லை. ஆனால் எங்கள் வேலை முடிஞ்சிச்சு, எல்லாம் டேலி ஆகிடுச்சு. பியூன் அந்த பக்கம் போகிறதும் இந்த பக்கம் வர்றதுமா என்னை பார்த்து ஒரு அசட்டு சிரிப்பு, கிளம்பலாமான்ற மாதிரி சிரிச்சுன்னு இருக்கான். பியூனுக்கு பரவாயில்ல, எங்கள் பிரான்ச்லேருந்து ஒரு 2 பில்டிங் தண்ணெல்லாம் வீடு. மேனேஜர் காரில் போயிடுவார். அவர் பிரான்ச்லேருந்து கிழக்கு பக்கம் போனோம், பள்ளிக்கொண்டா போனோம் அவர் வீடு. எனக்கு மேற்கு பக்கம் போனோம், ரத்னகிரி சைடில் எங்கள் வீடு. எனக்கு 2 வீலர்லாம் போனோம். மழை நல்லா ஆரம்பிச்சிச்சு, விடுற மாதிரி தெரியல. மணி 8 ஆச்சு. தங்கராஜ் வாய் விட்டே கேட்க ஆரம்பிச்சிட்டான், சார் கிளம்பலாமா சார்ன்ட்டு. வேறு வழி இல்லை, மேனேஜருக்கும் டைம் ஆகிடுச்சு. சரின்ட்டு பூட்டிட்டோம். பிரான்ச்சை பூட்டிட்டு மேனேஜர் காரில் கிளம்புறாரு. அவர் கொஞ்சம் அப்படியே சங்கோஜமாக இருக்குது. எப்படிங்க நீங்கள் பாஸ், நீங்கள் ஒரு மழையில் விட்டுட்டு போகிறேன்னு அப்படின்னாரு. பரவாயில்லைங்க சார், நான் போயிடுறேன் சார், நீங்கள் கிளம்புங்க சார் அப்படின்ட்டேன். ஏன்னா அவரும் நானும் எதிர் பக்கம் போனோம். அவரால் எனக்கு இன்னும் விட்டுட்டுலாம் போக முடியாது. சரி, அவர் அனுப்பிச்சிட்டேன். அப்புறம் நானும் 2 வீலரில் ஹெல்மெட் மாட்டின்னு கிளம்பிட்டேன். நல்ல மழை ஜோன்னு ஊற்றுது. பிரான்ச்லேருந்து வந்து நான் கிளம்புறேன். வெளியே மெயின் ரோட்டுக்கு வரேன். என்னை தாண்டி ஒரு மோட்டர் சைக்கிள் போகுது. ஒரு ஆணும் பெண்ணும் போயிட்டுருக்காங்க. அந்த பெண் நல்ல சிவப்பு நிறம், சாரி கட்டின்னு இருக்கா. ஃபுல்லாக நனைஞ்சிட்ருக்காங்க. எங்கேருந்து வராங்கன்னு தெரில. நிற்கவே இல்லை, அவங்க பாட்டுக்கு போயின்னே இருக்கிறாங்க. அந்த மழையில் நானும் பின்னாடி போகிறேன். நான் மெல்லிசு சாரி, ஃபுல்லாக நனைஞ்சிட்ருக்காங்க. எனக்கு அவங்கள பார்த்தவொன்னே கமல் நடித்த குரு படத்தில் எந்தன் கண்ணில் 7 உலகங்கள் வாராய் கண்ணான்னு ஸ்ரீதேவி தான் ஞாபகம் வந்துச்சு. அப்படியே போயின்னே இருந்துச்சு. போதாத குறையதுக்கு அந்த அம்மா கையில் இந்த முந்தானை எடுத்து தலையாடி பிடிச்சிக்கிறாங்க. முழுக்க நஞ்சப்புறம் என்னத்துக்கு முக்காடுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. சரி, இந்த பழமொழி ஆராயம் வேணாம், அனுபவிக்க வேணாம்னு நினச்சி நான் அமைதியாக போயின்னே இருக்கேன். என்னுடைய மோட்டர் சைக்கிளினுடைய ஹெட்லைட் வெளிச்சம் மழையில் நஞ்ச அந்த பெண்ணை இன்னும் கொஞ்சம் அதிகமாக குளிப்பாட்டின்னு இருந்துச்சு. பின்னாடியே நானும் போயின்னே இருக்கேன். ஏற்கனவே 6-7 கிலோமீட்ரு பின்னாடியே நானும் மோட்டர் சைக்கிளில் போயின்னே இருக்கேன். அவங்க நின்ன பாடம் தெரில, மழையை நின்ன பாடம் தெரில, போயின்னே இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. எங்கள் வீட்டுக்கு வந்தோடனே நான் லெஃப்ட்டில் திரும்பி எங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டேன். வீட்டு வழியாக போயிட்டேன். அவங்க முன்னாடி போயின்னே இருக்காங்க. என்ன விவசாய கட்டவங்க இப்படி மழையில் போகிறாங்களே, அதுவும் இந்த லேடி இப்படி நனைஞ்சு போயின்னு இருக்கேன். நான் மனசில் நினச்சேன்னா வீட்டுக்கு வந்துட்டேன். வந்த உடனே நேராக போனேன். குளிராளி போய் எல்லாம் குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்தோடனே மனைவி லதாக்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரிலாம் நனைஞ்சு பாருமா, இந்த மாதிரிலாம் அந்த பொண்ணு நனைஞ்சினே போகுது, மற்ற ட்ரெஸ்ஸும் நனைஞ்சிருக்குது, அப்படியே போயின்னு இருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையும் விவரித்து சொன்னேன். எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு மனைவி லதா ஒரே ஒரு கேள்வி கேட்டான், ஏங்க அந்த 7 கிலோமீட்டரும் பின்னாடியேவா வந்தீங்க பைக்கில்? உங்களுக்கு ஓவர்டேக் பண்ணி வரணும்னு தோணவே இல்லை? நான் நேன்னு வீழ்ச்சேன். நன்றி அன்பர்களே, மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். மழையின் துளியில் லயம் இருக்குது, துளி
ஸ்வரம் பிரிக்குது மானே